பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக திமுக பிரமுகர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சென்னை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பின்னர் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு என்பது அள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது சாட்சிகளினுடைய விசாரணை எல்லாம் முடிந்த நிலையில் இந்த வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. 28ஆம் தேதி இந்த தீர்ப்பானது வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். அன்றைய தினம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவரினுடைய நீதிமன்ற காவலும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினம் அவர் 28ஆம் தேதி ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும் அன்றைய தினம் வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.